நான் அன்னபூர்ணா பாஸ்கர். நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜா உருவாக்கினிருக்கு. ஸோ இப்போதுக்கு நம்ம பிரசிடென்ட் சார் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்டா நம்ம ஜெயக்குமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவர் நம்மளோட செக்ரட்டரியா வேல்முருகன் சாரை இது பண்ணிருக்கோம், அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். யூத் பிரசிடென்டா தனசேகர் சாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ மிச்சது இவங்க பேசுறாங்க, எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஸோ தட் தே வில் கேரி ஆன் வித் மாట్లాடு. அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்காக தான் மேடம் சொன்னாங்க. அவர் வந்து தமிழ் மாநில அந்த கட்சியினுடைய தலைவர், இவர் வந்து செக்ரட்டரி, அவர் வந்து இளைஞர் தலைவராக இப்போ ஆல்ரெடி அவங்க அப்பாயிண்ட் ஆனவங்க. அதான் மேடம் சொன்னாங்க. ఉంది నా దగ్గర స్క్రిప్ట్ ఉంది, చెప్పొచ్చా? ఇంగ్లీష్ చెప్పండి మేడం, తమిళ్లో చెప్పండి. తమిళ్లో చెప్తాను, ట్రై చేస్తాను. మీరు మాట్లాడేటప్పుడు మీరు మాట్లాడండి, తర్వాత నేను చెప్తాను. మీరు మాట్లాడండి. మీరు ఇంటికి వచ్చండి. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர். வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது சுத்தம் சார். வேற இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியிலும் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கேயும் ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்தாங்க, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் 10 சின்னம் கேட்டிருந்தாங்க, அதில் இது ஒரு சின்னம், அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி. எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் மேல ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க. எங்களுக்கு 3 மாதம் முன்ன கட்சி ஆரம்பிக்கல. எங்களுடைய கட்சி இருக்கு சார்.
சரி தமிழ்நாட்டுல இல்ல, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022ல ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது வந்து இப்போ நமக்கு இங்க வந்து தமிழ்நாடுல வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் 17th. ஓகே சார், இது ஆல் இண்டியா பார்ட்டி இல்லையா? எங்க ரெஜிஸ்டர் பண்றோம்? அங்கே தானே பண்றோம், டெல்லியில. சார், நம்ம கட்சி வந்து ஆந்திரால இருந்து தான் இருக்கிறது. சார் 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 அந்த அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்க. அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள். என்னுடைய பெயர் முனி அறுமுகன். நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி ஸ்ரீராமுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு 2ஆம் நிகழ்ச்சிங்க. இப்போ பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி. அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி. நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி, அந்த கட்சியோட வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியல வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இதுதாங்க சார். வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய கொள்கையெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருடைய பைலாவும் பார்த்துருக்குங்க. இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து மருத்துவம், விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதை நாங்கள் பார்த்தங்க, படிச்சுங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீரா ரெட்டியை சந்திச்சுங்க. சந்திச்சு பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டதுனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. ஆரம்ப நிலையில பேசினாங்க, சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்ப கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்க அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கல. நம்மளோட நோக்கம் டிஃபரெண்ட் இருக்கு சார். இல்ல இல்ல, எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, அது மாற்றம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது சார். அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்துல நாங்க போட்டோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படாம இருந்தா எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்க வேணா பட்டியல போய் பாருங்க. பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து ஆமா 11 மாநிலத்துல இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து இதுக்கு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தெல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க வந்து இன்னைக்கு மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்ப பசுவங்கண்டு சின்னத்துல போட்டிட்டாங்க, இன்னைக்கு கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சொல்லுங்க. அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அந்த மாதிரி பாஜகவோட எதுவும் நீங்க என்ன
இல்ல பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்க லிங்க் வச்சிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அண்ணாமலை சொல்றாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்றதுல பதில் சொல்ல முடியாது. சொல்லு சொல்லு, அது பரவாயில்ல, உட்காந்து நல்லா தெரியாது. நீங்க படிங்க, கொள்கையை வச்சு சொல்லுங்க. கொள்கை இருக்கு, அதை அப்படியே சொல்லுங்க. கண்ணாடி கண்ணாடி போடுங்க, கண்ணாடி போடுங்க. எங்களுடைய முதல் கொள்கையே விவசாயத்தை சார்ந்தது. விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல், நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது. மிக முக்கியமான கருத்து என்னன்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைனா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குது. இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில, கல்வியில யார் முன்னுரிமை ஆடுறாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில இடஒதுக்கீடு வந்துங்க அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலையும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? இல்ல அது காங்கிரசினுடைய கொள்கை பிடிக்காம நாங்க வரலைங்க. நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியா நான் அதுல இருந்து விலைக்கு வந்துட்டேன். கொள்கையை பிடிக்காம நான் வரல. ஆமா. சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சரி சார், இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ்மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்க, அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ தெரியும். சார், இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழிநடத்துறாங்க. எல்லா கட்சியுமே தான். இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாரா இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கார்கள். அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்யறதுனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடத்துக்கு வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. So 33% விமனுக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்கு. So 33% because any political பார்ட்டில எதுவுமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. So அது வந்து நம்ம பார்ட்டில நம்ம மகளிருக்கு அது
தனியா நம்ம இது பண்ணணும், அது வந்து we have to make it a thing அப்படின்னுட்டு நாங்க ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம். அப்புறமா விவசாயிகளுக்கு இப்போ 47 பேர் ஒரு தினம், ஐ மீன் எனக்கு சரியா வரதில்லை, நான் தமிழ்ல நான் பேசுறேன், 47 பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தினக்கு. எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம சரியா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனாலே தானே அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையில அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பேரு ப்ராப்பரா எஜுகேஷன் இல்லாம அவங்க எல்லாம் இப்போ என்ன பணம் இருக்கிறவங்களும் நல்லா எஜுகேஷன் பண்றாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா எஜுகேஷன் இல்ல அவங்களுக்கு. சோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதேதோ வேலை பண்றது அது இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ அவ்வளவு படிச்சுக்கிறோம், எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்ன்றதே கிடையாது. சோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, எம்பிஏ படிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவரா போறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல. சோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு நம்ம கட்சியில அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடா வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் கண்டிப்பா கண்டிப்பா எஸ். ஆமா, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளது 3 இயர்ஸ்ல இருந்து நடந்துன்னு இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆயின பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது. ஆக்சுவலி என்னோட தொழில் வேற, ஆனாலும் நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது. சோ இவங்க வந்து நிஜமா வந்து நேசிட்டு நம்ம வேலையே பண்ணின்னு இருக்காங்க. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம நாடுல எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துலதான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் சார். இல்ல இல்ல அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க, ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க, நாங்க கேளுங்க மேடத்துக்கு புரியல, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல, ஓகே, அவரு கட்சிக்கு தான் அவங்க இது கேக்குறதுக்கு தான் வந்தாங்க. சின்னத்துக்கு ரீசெண்டா சார், ரீசெண்டா இல்ல சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்குன பிறகு அவங்க வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நாங்க தேர்தல் அதிகாரம், நாங்க ஆல் இண்டியா பார்ட்டி, நாங்க ஒரு 10 கேட்டிருந்தாங்க கொடுத்துருந்தோம். இல்ல இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருக்குங்க. சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலையும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய பிறகுதான் வந்து சொல்றாரு. அப்ப இந்த சின்னத்தை பத்தி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்துல ஃபர்ஸ்ட் போட்டிட்டாரு, அப்புறம் ஏன் இதுக்கு வந்தாரு? சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 11 மாநிலத்துல கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு, விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. எவ்வளவுங்க சார்? we are being a startup party, we have been a startup party. மேடம் ஒரு நிமிஷம். இப்போ தம்பி எல்லாருமே வந்து குழந்தை பிறந்து படிச்சு அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. நாங்க வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்க அது மாதிரி தான் கொண்டு போறோம். அதனால வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து 40 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க, இல்ல எல்லாரும் வந்து 234 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்னைக்கு சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எந்த இதுலயும் ஜெயிக்கலையா அவரு? சொல்லுங்க, எதுல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க. அவர் சின்னத்துல என்ன, கரும்பு சின்னத்துல எதுல ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரிதான் நாங்களும், அதே மாதிரிதான் நாங்களும். அதனால வந்து நீங்க வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்துல ஜெயிச்சிருந்தா சொல்லுங்க பாக்கலாம், எங்க ஜெயிச்சிருக்காரு? வார்டு கவர்னர் சொல்லி சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சரி. சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேயா? ஆல் இண்டியா பார்ட்டில கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், இது வந்து தேசிய கட்சி கரெக்ட்.
கேளுங்க சரிங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். எதுங்க சார்? இப்பதான் சார் நாங்க வந்திருக்கோம். எப்படிங்க தம்பி தான் சொல்லணும் அது. ஏன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறீங்க? 4 பேரான்னு ஏன் கேட்குறீங்க? தம்பி இந்த கேள்வி தப்பு. 4 பேரான்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? சார் வந்து விளக்க சொல்லிடலாம். எண்ணிக்கை என்பதெல்லாம் இல்லை, இனிமேல் கட்டணம் ஒன்றும் சொல்லுங்க சார். சார் தம்பி கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. தம்பி நீங்க கேளுங்க. போட்டுக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கறது என்ன இருக்குண்ணா? சரிங்க சார், நாங்க தான் சொல்லிட்டோமே, விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்க வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்திக் கொண்டதுதான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயிகள் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.